ஒரு டின்னர், ஒரு சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடும்போது நீங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு உங்கள் குடும்ப விஷயங்களை ஷேர் பண்ணி பேசி இது பண்ணுங்களேன், லைஃப் செம்மையாக போகும். அதே மாதிரி பையனும் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லுவான். தயவு செஞ்சு நீங்கள் வந்து சேடிஸ்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க. தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தாய்மார்களே, அப்பாமார்களே எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஏன் இந்த வீடியோ நான் இந்த மாதிரி பேசுகிறேன்னா, நிறையா பேரண்ட்ஸ் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க, அதாவது நான் சொல்கிற மாதிரி வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்கிற மிஸ்டேக்குகளையும் திருத்திக்கிங்கன்னு சொல்கிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிற மாதிரியே பிள்ளைங்கள் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம இப்போ நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கான வழியை நம்ம தொடர்றோம். பார்த்தீங்களா, அடித்தா திருந்திடுவான், திட்டினா திருந்திடுவான், வாய்ப்பே இல்லைங்க. இந்த காலத்து பசங்க அந்த மாதிரி பண்ணால் உங்களை வெறுக்க தான் செய்வானே தவிர உங்களை லவ் பண்ண மாட்டான், கேர் பண்ண மாட்டான். அவன் வந்து இன்னொரு பாசத்தை தேடி வெளியே போகிறதுக்காக முக்கிய காரணம் நம்மளாக தான் இருக்கும். அந்த மாதிரி தயவு செஞ்சு எந்த பசங்களும் போகக்கூடாதுன்னா, முக்கால்வாசி நீங்கள் பசங்களை முழுசாக நம்பணும், பசங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயங்க. பசங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பசங்களுக்காக உட்காந்து அந்த பசங்கள்கிட்ட பேசுங்க. பொண்ணுங்க பசங்க 2 பேரையும் தான் நான் ஈவென்ட் பண்ணி சொல்கிறேன். 2 பேர்ட்டையுமே உட்காந்து பேசுங்க. ஏன்னா இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் நம்ம குழந்தைகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம தான் ரிஸ்க் எடுக்கணும். அதனால் கெட்டு போனதுக்கப்புறம் வந்து என் பையன் கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் சொல்லி அவனை அசிங்கப்படுத்துறதுலேயும் இல்லை நீங்கள் உங்கள் மனசுலேயே வச்சு வருத்தப்படுறதுலேயும் எந்த பிரயோஜனமுமே கிடையாதுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லோரும் உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. ஜாலியாக குடும்பத்தோடு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத அவனுக்கு காட்டி சந்தோஷப்படுத்துங்க. அதே மாதிரி படிக்கிற ஒரு விஷயத்தில் தப்பு பண்ண தான் செய்வான், படிக்க மாட்டான். நிறைய பேரில் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஸ்லோனர்ஸ் இருக்காங்க, சுத்தமாக படிக்காதவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி பசங்களாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன செய்கிறது, டியூஷன் அனுப்பினாலும் படிக்க மாட்டான், படின்னு சொன்னாலும் படிக்க மாட்டான், உட்காந்து இங்கே படிப்பான், அங்கே ஸ்கூலுக்கு போனோன்னா மறந்துடுவான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த விஷயம்லாம் அவனால் வர்ற தப்பு கிடையாது, அவனுடைய வயசு அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் உட்காந்து சொல்லுங்கள், இந்த வயசில் படித்தாதான்ப்பா, இந்த வயசில் கஷ்டப்பட்டாதான்ப்பா நீங்கள் வந்து முன்னேற முடியும், வாழ்க்கை சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றத நீங்கள் எடுத்து சொல்லணும். சொல்லி அவனை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறுவான். அதே மாதிரி நீங்கள் முக்கியம், அதாவது பெற்றோர்கள் தாய்மார்கள் முக்கியம் அப்படின்றது அந்த பையனுக்கு புரிய வைங்க. புரிய வச்சு வாழ்க்கையில் அந்த பையனையும் ஜெயிக்க வச்சு நீங்களும் வாழ்க்கையில் சந்தோஷப்படுவீங்க. நீங்களும் நம்மளோட பையன் ஜெயித்தா நீங்கள் ஜெயித்ததுக்கு சமம் தான். அதனால் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இந்த பதிவை எல்லா தாய்மார்களும் எடுத்துக்கங்க. தயவு செஞ்சு எல்லோரும் அடிக்கிறது, திட்டுறது, அவனை ரொம்ப வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. அவன் வெளியே போகணும், வெளியில் இருக்கணும், நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உலகத்தை வெளியில் பார்க்கும்போது தான் நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவான். ஆனால் வெளியில் விட்டதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அவனை வந்து கூப்பிட்டு வச்சு நல்லபடியாக அன்பாக பாசமாக வந்து அவன்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் பையன் கெட்டு போக மாட்டான். ஏன்னா நிறையா பசங்களோட மைண்ட் செட்டை நான் வந்து இப்போ பேசுவேன். இந்த வீடியோவை பசங்க பார்த்திங்கன்னா, ஐயோ நம்ம இப்படி தானே யோசித்தோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பசங்களுக்கு தோணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு இதுதான் உண்மை தாய்மார்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே எல்லாருக்கும் சொல்கிறேன். அம்மா அப்பா எல்லோரும் நல்லா தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பசங்கள்கிட்ட நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்பா எல்லாருமே வந்து லைஃப் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. நிறைய பசங்க இப்போவும் ஸ்டேட்டஸ்லாம் போடுறாங்க, மனசில் நினைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் அது வந்து ஒரு வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு தெரிய வரும். அதை அவங்க லைஃப்பை இழந்ததுக்கப்புறம் தான் அதுவும் தெரிய வரும். நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு ரூபாக்கு, நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாரு அப்படின்லாம் யோசிப்பாங்க. அந்த விஷயத்த வந்து அவன் பின்னாடி யோசித்து வருத்தப்படக்கூடாது. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளாக தான் இருக்கோம். அதனால் அந்த காரணமெல்லாம் இல்லாமல் தயவு செஞ்சு வாழ்க்கையில் பசங்கள்கிட்ட இந்த நிமிஷத்துலேருந்தே ஃப்ரெண்ட்லியாக இருங்க, போய் பேசுங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கையில் அவன் சூப்பராக வருவான். அவனுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருங்க ஃபஸ்ட்டு நீங்கள். ஒவ்வொரு படங்கள்லாம் நிறையா படங்களில் சொல்லியிருக்காங்க, பசங்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருங்க. அது மூவி அப்படிங்கிறனால நிறைய பேர் சும்மா எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதாங்க உண்மை. தயவு செஞ்சு பசங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. பசங்க அது பேசுகிறான் இது பேசுகிறான் அப்படின்றதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் அன்பாக சொன்னால் கேட்டுக்கிடுவான். நீங்கள் அடித்து சொன்னால் அவன் வந்து அந்த அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா